வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகி தன்னு தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 7/1/2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுது ரேவதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிந்து 10:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், புதன் பகவான் சாதகமாக பயணம் பண்ணக்கூடிய சூழல்ல பல நல்ல விஷயங்கள் ஜவுளித்துறை சார்ந்தவர்களுக்கு, ஓட்டல் தொழில் சார்ந்தவர்களுக்கு, அரசு பணி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய விஷயங்களில் தலையிட்டு பல லாபங்களை பெறக்கூடிய, பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்துல சில விரய செலவுகளும் இருக்கும், சில மன உளைச்சல்களும் இருக்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயக பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பதவி உயர்வு பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து திடீரென்று வெளிநாட்டு பயணம், வெளி உலக தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவது, மேலதிகாரிகளால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்துல தங்களுக்கு கீழே வாழக்கூடிய, கீழே இருக்கக்கூடிய அன்பர்களால் சில இடையூறுகளும் வரக்கூடிய நாளாக இருக்கிறதால இந்த நல்ல நாள்ல கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சப்த கன்னிமார்களை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து புதிய முயற்சிகளில், புதிய விஷயங்களில், வேலை சம்பந்தமாக, பதவி சம்பந்தமாக, கௌரவ பதவி, ஒரு உறவுகள்ல உங்களை மதிக்காமல் இருந்தவர் கூட இப்ப கௌரவமா நடத்துவாங்க. யாரெல்லாம் உங்களை கேலி செய்தார்களோ அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதாச்சலமூர்த்தி மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு நல்ல பண்புகள், நல்ல விஷயங்கள் என்று இருந்தாலும் அஷ்டமத்து சனி காலத்துல சில இடையூறுகள் இருக்கதான் செய்யும். 9ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களை கொடுத்தாலும், சில வருத்தங்களை கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அடி அண்ணாமலையர் மனசுல நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக. சிம்ம ராசியை பொறுத்தவரை பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. சிலர் பாத்தீங்கன்னா தான் செய்வதை சரி என்று வாதிடுவார்கள். உறவுகளோடு பகை வந்துடும். தனக்குள் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொண்டு சிந்தித்து செயல்பட்டு இறை வழிபாட்டை செய்யும் போது சந்திராஷ்டம நாளில் சாதித்து காட்ட முடியும். சந்திராஷ்டமம் இறை வழிபாட்டின் மூலமாக பல தவறுகளை, வரக்கூடிய இடையூறுகளை சரி செய்ய முடியும் இந்த நல்ல நாள்ல. சந்திராஷ்டம நாயகியாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெற போது, உறவுகளோடு இந்த பகைகள் விலக போது. அதே சமயத்துல கடன் வாங்கி செலவினம் பண்ணணும், கடனுக்கு வட்டி கட்டணும், நோயை தீர்த்து கொள்ளணும், எதிரியை வென்று காட்டணும் என்று பல குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் திறனை குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் உங்களை வழி நடத்துவார் இந்த நல்ல நாள்ல. கன்னிராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசுல நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய சூழல். மறைவு ஸ்தானமான 6இல் பயணம் பண்ணக்கூடிய ராகு சந்திர பகவானோடு சேர்ந்து வெளிநாட்டு செய்தி, வெளியூர் செய்தி, வெளியூரில் வாழக்கூடிய நண்பர்களால் உதவி, விவசாயிகளுக்கு புதிதாக வங்கி கடன் பெறுவது என்று பல
நடைபெறாத விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் சின்ன சின்னதா இடையூறுகள் இருக்கு. இடையூறுகளுக்காக கவலைப்படாமல் முன்னேறி சென்றால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளா இருக்கு. இந்த நல்ல நாள்ல ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசுல நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து பயணம் பண்ற நேரத்துல தொழில் ரீதியாக எதிர்பாலினத்தவரால் ஒரு ஆண் தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெண்ணால் தொழிலில் லாபம், ஒரு பெண் தொழில் பண்றாங்கன்னா ஒரு ஆணால் தொழிலில் லாபம் என்று எதிர்பாலினத்தவரால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக வங்கி கடன் பெற்று இல்ல வேற ஒரு இடத்துல தொழிலுக்காக கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலில் லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். திருநெல்வேலியில் அருள்பாலிக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கு அல்ல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு உறவுகளோடு சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், உறவுகளில் சில இழப்பீடுகள் இருந்தாலும், தொழில் ரீதியாக மறைமுக வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாள். வாழ்க்கை துணையாலாமும் வாழும் போதே சில நல்லவர்களை சந்தித்தோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஆண்டாள மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்கு அல்ல மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய நாள், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாள், நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக லாபம், பயணத்தின் மூலியமாக வெற்றி என்று இருக்கக்கூடிய இந்த நல்ல நாள். நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய நாமகிரி தாயார் மனசுல நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜென்ம சனி காலத்தில் குரு வக்ரமாகி மறைமுக வருமானம், நீண்ட நாட்களாக மரியாதை நிமித்தமாக நீங்கள் என்றோ ஒருவருக்கு செய்த உதவி இன்று பணமாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயாவடியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கரா தேவியை மனசுல நினைச்சு நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜென்ம சனி காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சில குழப்பங்களும் சில வருத்தங்களும் சில இடையூறுகளும் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எடுக்கக்கூடிய நாள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்கார மனசு நாளை தொடங்குவது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மார்கழியில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாள். இந்த வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியை நீங்கள் சரியாக அளவீடு பண்ண வேண்டும். வளர்பிறை நாளில் பிறந்தவர்கள் வளர்பிறை அஷ்டமியையும், தேய்பிறை நாளில் பிறந்தவர்கள் தேய்பிறை அஷ்டமியிலையும் பைரவரை வழிபடும் போது வாழ்க்கையில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுதலை அடைய முடியும். அனைவரும் காலபைரவர் வழிபாட்டை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.